ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். தக் லைஃப் திரைப்படம் தொடர்பாக இயக்குனர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பு நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன், சிம்பு, அசோக் செல்வன், த்ரிஷா, நாசர் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்த படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி வெளியானது. படத்தின் கதை மற்றும் சிம்பு, த்ரிஷாவின் கதாபாத்திரங்கள், அதேபோல் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவில் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் ரசிகர்களை இந்த படம் பூர்த்தி செய்யவில்லை. அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அடைந்ததாகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தினால் வணிக ரீதியாகவும் இந்த படம் பெரிதளவில் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் இந்த படத்தை குறித்து இயக்குனர் மணிரத்னம் ஒரு தெலுங்கு ஊடகத்தில் ஒரு பேட்டி அளித்ததாகவும், அதில் நானும் கமலஹாசனும் இணைந்து மற்றொரு நாயனை கொடுப்போம் என எதிர்பார்த்தவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். நாயகனுக்கு திரும்புவது எங்கள் நோக்கம் அல்ல, முற்றிலும் வித்தியாசமான ஒன்றை வழங்கவே நாங்கள் நினைத்தோம். ஆனால் அதை நாங்கள் வழங்கியதை விட ரசிகர்களை எதிர்பார்த்து அதிகமாக இருந்தது. இதனால் தக் லைஃப் படத்தை விட ரசிகர்கள் எதிர்பார்த்த படம் வேறொன்றாக இருந்தது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தி காலை முதலே இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. இயக்குனர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்டார் என்று அனைத்து இணையதளங்களிலும் அது தீயாக அந்த செய்திகள் பரவி வந்த நிலையில் இயக்குனர் மணிரத்னமும் மெட்ராஸ் டாக்கீஸ் தரப்பில் இயக்குனர் மணிரத்னம் மன்னிப்பு எதுவும் கேட்கவில்லை, பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.